ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி. என் அன்பு மீனராசிக்காரர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது? ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான திருப்பங்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சனி இந்த மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பார். ஜாதகக்காரர்கள் உடல்நலம் மற்றும் செலவுகளில் கவனம் தேவை. இந்த இரண்டு பகுதிகளிலும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவே இந்த மாதம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் மாதம் முழுவதும் ராசியில் ராகு இருப்பதால் ஜாதகக்காரர்களை கவலையற்றவர்களாகவும் சுபாவத்தால் பல்வேறு பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளவும் செய்யும். தேவையற்ற செலவுகள் மற்றும் தவறான உணவு பழக்கங்கள் ஜாதகக்காரர்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த நிதி நிலையை பாதிக்கும். எனவே ஜாதகக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் பல காரணங்களாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் நிராகரிக்க வேண்டாம். நிதி விஷயங்களில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மற்றும் குரு பகவானின் அருளால் வருமான நிலை உயரும். பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்படவும் சக ஊழியர்களின் ஆதரவையும் பெற வேண்டும். அவை ஒட்டுமொத்த மன உறுதியை அதிகரிக்க உதவுவதோடு பணியிடத்தில் மொத்த நிலையை மேம்படுத்தும். வியாபாரம் செய்பவர்கள் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் மற்றும் காதல் உறவுகளில் கசப்பு ஏற்படலாம். இந்த மாதம் 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருப்பதால் ஈகோ மோதல் ஏற்படலாம் மற்றும் மாதத்தின் 2ஆம் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும். திருமணமானவர்கள் தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்க்கவும். மாணவர்களுக்கு ஏற்ற காலமாக இந்த மாதம் இருக்கும். ஜாதகக்காரர்களின் கடின உழைப்பு வெற்றியை தரும் மற்றும் குடும்பத்திலும் மகிழ்ச்சியை தரும். மீனராசிக்காரர்களே, உங்களின் காதல் உறவானது இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஆகஸ்ட் மாதம் உங்கள் காதல் உறவுகளுக்கு ஆதரவாக இருக்கும். தொலைதூர உறவுகள் மற்றும் மகிழ்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உறவுகளை வளர்த்து கொள்ள உதவும் புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வது சாத்தியமாகும். தனி நபர்கள் உங்கள் சொந்த ஊரை தவிர வேறு புதிய இடங்களில் தங்கள் அன்புக்குரியவர்களை கண்டுபிடிப்பார்கள். இருப்பினும் உங்கள் காதல் உறவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எனவே வெற்றியை அடைவதற்கும் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை பெறுவதற்கும் கடைசி நிமிடம் வரை நிலையாக இருக்க பரிந்துரைக்கப்படுகிறது. உங்கள் அன்புக்குரியவர்களுடன் திருமணம் செய்து கொள்வதில் தாமதம் மற்றும் சிரமங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே பொறுமையை கடைபிடிக்கவும் எதிர்மறைகளை குறைக்கவும் விநாயக பெருமானை தவறாமல் வழிபட பரிந்துரைக்கப்படுகிறது. திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பது கடினமாக இருக்கும். எனவே சண்டைகளை தவிர்க்கவும் கஷ்டங்களை தவிர்க்க வாழ்க்கை துணையின் தவறுகளை மன்னிக்கவும். பார்வதி தேவியை வழிபடுவது காதல் உறவுகளில் மகிழ்ச்சியாக இருக்க உதவியாக இருக்கும். மீனராசிக்காரர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கிறது. இது உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த புதிய வாய்ப்புகளை வழங்கும். நிதி வளர்ச்சியின் மூலம் உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்க முடியும். அதிர்ஷ்டத்தை பொறுத்து உங்கள் நடவடிக்கைகளின் மூலம் திடீர் மற்றும் பெரிய வருமானத்தை நீங்கள் பெற முடியும். வணிக நடவடிக்கைகளுக்கு முதலீடு செய்வதற்கு பதிலாக உங்கள் சேமிப்பு மற்றும் செல்வத்தை மேம்படுத்துங்கள். புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் அடைய உதவும். நீண்ட பயணங்கள் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களின் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வது சாத்தியமாகும். இருப்பினும் உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டி செலவுகள் உயரக்கூடும். எனவே உங்கள் கூட்டாளியின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடன்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். விநாயக பெருமானை வழிபடுவது ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதும் இழப்புகளை குறைத்து உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் நிதிநிலை மேம்பட அங்ககாரன் பூஜை செய்வது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை வடக்கு திசையானது உங்கள் தொழில் வாழ்க்கையில் எந்த சிரமமும் இன்றி வெற்றியை அடைய ஏதுவான திசையாகும்.
உங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் அந்த திசையில் தொடங்குவது நல்லது. உங்களின் தொழில் வளர்ச்சிக்காக சொந்த ஊரை விட்டு வெகு தூரம் செல்ல வாய்ப்புகள் உள்ளன. புதிய இடங்கள் தொழிலில் பெரிய வளர்ச்சியை அளிக்கும் மற்றும் சூழலில் பெயரையும் புகழையும் வழங்கும். நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தொடர்பான செயல்பாடுகள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் நீங்கள் விரும்பிய பதவி உயர்வுகளுக்கு உறுதுணையாக இருக்கும். சுயதொழில் செய்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வியாபாரம் மூலம் லாபம் கிடைக்கும். உங்கள் வணிக வளர்ச்சிக்காக உங்கள் லாபத்தை மீண்டும் முதலீடு செய்வதற்கு பதிலாக உங்கள் சேமிப்பை பயன்படுத்துங்கள். மேலும் வணிகத்தில் உங்கள் கவனத்தை இழக்கச் செய்யும் பொழுதுபோக்கை நோக்கிய உங்கள் செயல்பாடுகளை மாற்றக்கூடிய புதிய நபர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். எனவே நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் வியாபாரத்தில் நஷ்டம் மற்றும் வீழ்ச்சியை தவிர்க்க உங்கள் செயல்பாடுகளில் மாற்றங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உத்தியோகம் தொழில் மேன்மை பெற பிரகஸ்பதி பூஜையை மேற்கொள்வது நன்மையாக இருக்கும். மீனராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியமானது எப்படி இருக்கும் என சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். இந்த மாதம் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் ஆலோசனைகளை பின்பற்றி அவ்வப்போது பரிசோதனைகளை செய்து கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இனம் புரியாத பயத்தையும் மனக்கவலைகளையும் அனுபவிக்கலாம். நீங்கள் மனச்சோர்வுடன் காணப்படலாம். எனவே மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் மன அமைதியை பெறவும் தியானம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். மார்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எழலாம். எனவே பெரிய சிரமங்களை தவிர்க்க இந்த பகுதிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கல்வி பயிலும் மீனராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கல்வி வளர்ச்சிக்கு சாதகமானது. ஆரம்ப மற்றும் உயர்கல்வி இரண்டிலும் மாணவர்கள் பெரிய வளர்ச்சியை பெற இது உதவும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு பெரும் பலன்களை பெறுவார்கள். சாதனைகள் செய்வதன் மூலம் உயர்கல்வியில் பெயரும் புகழும் அடைய முடியும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்கள் பாடங்களை வெற்றிகரமாக முடிக்கவும் நீங்கள் தைரியமாக செயல்படவும் உதவும். உங்கள் வளர்ச்சிக்கு நண்பர்கள், ஆசிரியர், பெற்றோர் மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவை பெற முடியும். கல்வியில் சிறந்து விளங்க ஹரிவிஷ்ணுவை வணங்குவது உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த மாதத்தின் பலன்களை முழுமையாக தெரிந்து கொண்டு பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் உங்களின் நல்ல பலன்களை முழுமையாக பெற்று தீமையான பலன்களில் இருந்து விலகி ஒரு நல்ல அமைதியான மனநிறைவான வாழ்வை நீங்கள் பெற்று விடுவீர்கள். நல்லதையே நினைத்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் எப்போதும் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.